ஓம் சரவணபவாய. ஓம் முருகா சரணம். வாழ்க வளமுடன் வையக மக்கள். சுவாமியே சரணம் ஐயப்பா. நாம் இப்போது சபரிமலை சாஸ்தாவாக அமர்ந்து அருள்பாலிக்கும் ஐயப்பன் வரலாறை பற்றி நாம் மக்கள் நலம் கருதி பதிவினை பதிவு செய்கின்றோம். ஐயப்பன் அருள்பல அருள்பவன், புலியை வாகனமாக கொண்டவன், தவக்கோலத்தில் சபரிமலையில் அமர்ந்து அருள்பாலித்து வரும் அருட்கடல் அருட்பெரும் ஜோதி ஐயப்பனை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம். மகிஷி என்ற அரக்கியை வதம் செய்ய அவதரித்தவன் ஐயப்பன் வரலாறு பற்றி கூறப்படுவதாக சொல்லப்படுகிறது. நாம் இப்பொழுது அந்த வரலாற்றை பார்ப்போம். கேரளாவில் பந்தல மகாராஜா குழந்தை இல்லாமல் மனம் வருந்தி ஆழ்ந்த வருத்தத்துடன் இருந்தார். அந்த சமயத்தில் மகிஷி என்ற அரக்கி ரிஷிகளை துன்புறுத்தி வந்தாள். அவள் செய்த செயலுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் பந்தல மகாராஜா மிகவும் வருத்தத்துடன் இருந்தார். அவர்களுக்கு உதவுவதற்காக சிவனும் விஷ்ணுவும் ஒன்றாக அந்த இடத்தில் வந்து அவதரித்தனர். அந்த அவதார நோக்கத்தின் பிறந்தவர்தான் ஐயப்பன். விஷ்ணு மோகினியாக மாற சிவனுக்கும் மோகினிக்கும், அதாவது விஷ்ணுவுக்கும் ஐயப்பன் பிறந்தார் என்று சொல்லப்படுகிறது. குழந்தையாக பிறந்த ஐயப்பனை மரத்திற்கு அடியில் விட்டுவிட்டு சென்று விட்டனர் ஹரியும் அரணும், அதாவது விஷ்ணுவும் சிவனும். தெய்வ செயல்கள் அனைத்திற்குமே ஒரு காரணம் உண்டு. அது தெய்வத்திற்கு மட்டும் தெரியாமல் இல்லை, நமக்கும் தெரியப்படுத்தவே இச்செயல் செய்யப்படுகிறது. பக்திமானான பந்தல மகாராஜாவின் பிள்ளையில்லா குறையை தீர்க்கவே பரந்தாமனும் பரம்பொருளும் குழந்தையை அங்கே விட்டு சென்றனர் என்பது வரலாறு. வேட்டைக்கு வந்த பந்தல மகாமன்னன் குழந்தையின் அருகுரல் கேட்கவே எங்கோ குழந்தை அழுகிறதே என பதபதைத்து தேடி ஓடி ஒரு மரத்தின் அடியில் ஜொலிக்கும் தேஜஸுடன் ஒரு குழந்தையை கண்டார். அந்த குழந்தையே ஐயப்பன் ஆவார். ஆண்டவா, என் குழந்தை இல்லாத குறையை தீர்க்கவே இந்த குழந்தையை இங்கு எங்களுக்கு தந்தாயோ என மனமகிழ்ந்து அக்குழந்தையை அரண்மனைக்கு கொண்டு சென்றான் பந்தல மகாராஜாவா. அரசியும் அரண்மனையில் மட்டில்லா மகிழ்ச்சியை அடைந்தாள். இருவருக்கும் இறைவனுக்கு நன்றி செலுத்தினர். குழந்தையை கண்ட அனைவருக்கும் சொக்கி போனார்கள். ஜோதிடர்கள் இந்த குழந்தை தெய்வ அம்சம் புரிந்த குழந்தையா என கூறி அந்த குழந்தையின் கழுத்தில் மணியுடன் பிறந்ததால் குழந்தைக்கு மணிகண்டன் என பெயரிடலாம் என்று எல்லாம் ஒன்றாக கூடி ஒரு பெயரிட்டனர், முடிவு செய்தனர். மணிகண்டன் என பெயரிட்டு அன்போடு பாராட்டி சீராட்டி வளர்த்து வந்தனர். இந்த நிலையில் மகாராணிக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அரசனும் அரசியும் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. மணிகண்டன் வந்த நேரம் நமக்கும் குழந்தை பிறந்தது என ஆனந்தம் அடைந்தனர். ஆனால் எங்குமே நல் மனதை கெடுக்கும் புல்லுருவிகள் இருக்கத்தான் செய்யும். ஐயப்பன் உங்களுக்கு பிறந்த மகன் அல்ல, ஆனால் அவனையே தலைப்பிள்ளை போல் பாராட்டி சீராட்டி வளர்க்கிறீர்கள். அதனால் அடுத்த மன்னனாக அவன் வர வாய்ப்பிருக்கிறது என்று அங்கு இருந்த சிலர் அரசியிடம் சொல்லவே அரசிக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் மன்னனாக அவன் வர வாய்ப்பு இருக்கிறது என நினைத்து, உங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்க வேறொரு குழந்தை எப்படி அரசனாவது என்று அரசின் மனதில் நெஞ்சை கலந்தனர் சிலர். இந்த தீய போதனைகளால் அரசியை மனம் மாறினாள். தான் வயிற்று வலியால் அவதிப்படுவது போல் பொய்யுரைத்தாள். அரசவை வைத்தியர் இந்த வயிற்று வலிக்கு
புலிப்பால் குடித்தால் மட்டுமே தான் வயிற்று வலி தீரும் என கூற உடனே ஐயப்பன் அறிய மாட்டாரா என்ன உண்மையை? தாய்க்கு புலிப்பால் கொண்டு வர காடு நோக்கி புறப்பட்டான் ஐயப்பன். வழியில் அறைக்கு மகிழ்ச்சியை ஐயப்பன் தடுத்தாள். வில்லெடுத்தான் வில்லாளி வீரன், வதம் செய்தான் மகிழ்ச்சியை. அவன் அவதார மகிமை பூர்த்தி பெற்றது. தேவர்கள் பூமாரி பொழிந்தனர். இந்திரனே புலியாக மாற மற்ற தேவர்களும் புலியாக புடைசூழ புலிமேல் ஏறி நாடு சென்றான் ஐயப்பன். புலிமேல் வந்த மணிகண்டனை கண்ட பதறி போனாள் அரசி. தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு புலிகளை திருப்பி அனுப்புமாறு வேண்டிக் கொண்டாள் ஐயப்பனிடம். அவ்வாறே ஐயப்பனும் புலிகளை எல்லாம் திருப்பி காட்டுக்கு அனுப்பி வைத்தார். மேலும் தன் அவதார காரணம் பூர்த்தி பெற்றதால் தான் சபரிமலையில் தவமிருந்து போவதாகவும் தன்னை தரிசிக்க வேண்டுமானால் அங்கு வருமாறும் கூறி சபரிமலையில் 18 படிகளுக்கு மேல் தவகோலத்தில் அமர்ந்தார் அருள் தரும் ஐயப்பன். இன்றும் நாம் ஐயப்பனை அங்கு அந்த தவகோலத்தில் காணலாம். ஐயப்பனின் இரு கால்களில் துண்டு கட்டி இருப்பதையே காணலாம். அதற்கும் ஒரு காரணம் உண்டு. ஐயப்பனை காண பந்தள மகாராஜா ஒரு முறை வந்தபோது ஐயப்பன் தன் தந்தை என்ற காரணத்தால் மரியாதை செய்ய எழுந்திருக்க புறப்பட்டார். அதற்கு இறைவன் தனக்கு மரியாதை செய்ய எழுந்திருக்க கூடாது என்பதற்காக தன் தோளில் போட்டிருந்த பட்டு அங்கவஸ்திரை ஐயப்பனை நோக்கி அவர் தூக்கி போட்டார். அந்த அங்கவஸ்திரம் ஐயப்பன் காலை சுற்றி கொண்டதாகவும் கூறப்படுகிறது. உற்று நோக்கினால் ஐயப்பன் அமர்ந்த கோலத்திலிருந்து சற்று எழுந்திருப்பது போலதான் நமக்கு தோன்றும். இனி நாம் கோயிலை பற்றி பார்க்கலாம். மற்ற கோயில்களைப் போல் சபரிமலை கிடையாது. ஏனென்றால் சபரிமலையில் ஐயப்பன் கோயில் வருடத்திற்கு முழுவதும் திறந்திருக்கப்படுவதில்லை. ஒவ்வொரு மலையாள மாதத்தின் கடைசி நாள் மட்டும் மாலை 5 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு மலையாள மாதத்தின் 5வது நாளன்று நடை சாற்றப்படுகிறது. ஆண்டுதோறும் நடைபெறும் மண்டல பூஜை, மகர பூஜைகள் இங்கு விசேஷமாக இருக்கிறது. கார்த்திகை மாதம் முதல் நாளில் மாலையிட்டு ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பனை காண 48 நாள் விரதம் இருந்து ஐயப்பனை காண செல்கிறார்கள். ஐயப்பனுக்கு மிக பிடித்த விஷயம் நெய் அபிஷேகம் மட்டுமே. அதனால் நெய்யை இருமுடிகளில் தேங்காயில் நெய்யை ஊற்றி இருமுடி கட்டிக்கொண்டு சுவாமியே சரணமையப்பா என்ற கோஷத்துடன் ஐயப்பனை காண செல்கிறார்கள். 48 நாள் மண்டல பூஜை விரதம் இருந்து ஐயப்பனை தரிசிக்க கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா மற்ற வெளிநாடுகளிலிருந்தும் வந்து ஐயப்பனை தரிசித்து அருள் பெறுகிறார்கள். இவருக்கு மூல மந்திரமே சுவாமியே சரணமையப்பா என்ற கோஷத்துடன் ஐயப்பனை காண செல்கிறார்கள். இந்த கார்த்திகை மாதம் அவர் பிறந்த மாதமாக கணக்கில் எடுக்கப்பட்டு அந்த மாதத்தின் சிறப்பு மாதமாக கொண்டாடி வருகிறார்கள். எல்லாம் வல்ல சுவாமியின் ஐயப்பனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக இப்பதிவினை பதிவு செய்கின்றோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் முருகா சரணம். முருகனின் மகன் ரவி முருகன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. பொன்னைய சிவசக்தி பாலனுக்கு அரோகரா. ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம் சரணம் சரணமே.